வணக்கம் தோழர்களே. அரசியல் அல்ல, அனைத்தும் அறிவியல் நிகழ்ச்சி உங்களை அன்போடு வரவேற்கிறது. இன்றைய உரைவீச்சின் நாயகர் மரியாதைக்குரிய கை டிபால்ட் கூறியிருக்கும் இந்த வாசகத்தை பாருங்கள். எவ்வளவு அற்புதமாக உள்ளது. The social life has shifted from direct experience to image representation, where commodities of images rule human thoughts என்று சொல்கிறார் கை டிபால்ட். நம்முடைய சமூக வாழ்க்கை என்பது நாம் நேரடியாக சென்று அனுபவிப்பதை மையமாக கொண்டு இயங்காமல் தற்பொழுது நாம் பார்க்கின்ற இமேஜ்களிலும் ரீல்ஸ்களிலும் இடம்பெறும் ஒன்றாக மாறி இருக்கிறது. நம்முடைய மனங்களை எல்லாம் எளிதில் இது காட்சியாக்கங்கள் ஆட்சி புரிகின்றன என்று சொல்கின்றார் கே டிபால்ட். இந்த சொல்லாக்கத்தை நாம் எங்கிருந்து எடுத்தோம்? கே டிபால்ட் பிரெஞ்சு தேசத்தை சேர்ந்த ஒரு திரைப்பட இயக்குனர். இவர் ஒரு ரெவல்யூஷனரி சோஷியலிஸ்ட் அண்ட் கிரிட்டிக். ஒரு மாமனிதராக திகழும் இவர் சிச்சுவேஷனிஸ்ட் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு அமைப்பை நடத்துகின்றார். ஒவ்வொரு நாட்டிலும் வேறுபடுகின்ற வெவ்வேறு சிச்சுவேஷன், அந்த பகுதியின் அடிப்படை மக்களோடு இணைந்து எப்படி செயலாக்க முடியும் என்கின்ற ஒரு அரசியல் அமைப்பாக இது செயல்படுகின்றது. ஒவ்வொரு நாட்டிலும் ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய பின்னணி வேறுமாதிரியாக இருக்கலாம். அவற்றின் அடிப்படையில் சிச்சுவேஷனிஸ்ட் மூவ்மெண்ட் ஒரு மார்க்சியத்தினுடைய புதிய வகையான செயல்பாடாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இவர் எழுதியிருக்கிற புத்தகம் தான் த சொசைட்டி ஆஃப் ஸ்பெக்டக்கிள் என்கிற புத்தகம். த சொசைட்டி ஆஃப் ஸ்பெக்டக்கிள், காட்சி அடிப்படை சமூகம். காட்சி உங்களை ஆச்சரியப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஒன்றுமே இல்லை சார், பல நிகழ்வுகள் நடந்து விட்டன. 2026 தமிழ்நாட்டினுடைய அரசியல் தலையெழுத்தை மாற்றி அல்காரிதத்தின் வழியே ஆட்சியை பிடித்த ஒருவரை முதலமைச்சராக்கி இருக்கிறது. இந்த ரீல்ஸினுடைய உண்மையான அறிவியல் பின்புலத்தை, சமூக பின்புலத்தை மிக சிறப்பாக சோசியல் மீடியா அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு, மாஸ் மீடியா அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குன்னா, இந்த ரெண்டு சொல்லாக்கத்தையும் நமக்கு வழங்கியவர் கை டிபால்ட் அவர்கள். ரெண்டு சொல்லாக்கமும் அவர் வழங்கியது. அதில் இந்த 154 பக்கங்களே கொண்ட இந்த த சொசைட்டி ஆஃப் ஸ்பெக்டக்கிள், இந்த புத்தகம் நமக்கு இதன் அறிவியலின் அடிப்படையை சொல்லிக் கொடுக்கிறது. கே டிபால்ட் ரொம்ப அழகாக ஒன்று சொல்கிறார், செமி டெக்ஸ்ட் ஆஃப் சிச்சுவேஷன்ஸ். நீங்கள் உங்களுடைய திறன்பேசியிலோ காட்சி ரூபத்திலோ சொற்களே இருக்கக்கூடாது. செமி டெக்ஸ்ட், அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி மிக குறைவான சொல்லாக்குங்கள். மனிதர்கள் வாசிப்பதை விரும்பவில்லை, மனிதர்கள் காட்சிகளை தான் விரும்புகிறார்கள். அப்படிப்பட்டவர்களாக இந்த சமூகம் மாற்றப்பட்டுள்ளது. எப்படி மாற்றினாங்க, எப்போ மாற்றினாங்க, அது படிப்படியாக நிகழ்ந்துள்ளது. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு? காட்சி வடிவம்தான் முக்கியம், ரீல்ஸ் நாட் வேர்ட்ஸ். புத்தகங்கள் அல்ல காட்சிகள். தே see அண்ட் அக்செப்ட். இந்த தே see அண்ட் அக்செப்டுக்கு பின்னாடி அவர் என்ன சொல்கிறாருன்னா, பொதுக்கூட்டம் நடத்துதல், நோட்டீஸ் கொடுக்கறது, இதெல்லாம் சமூக கான்செப்டில் ஒர்க் பண்ணுது. அந்நியமாகிவிட்ட மனிதர்கள் இந்த நோட்டீஸை அப்படியே தூக்கி போட்டு போயிடுவாங்க. அதுக்கு அவருக்கும் அவர்களை தொடர்பில்லாத ஒரு விஷயமாக தான் நம்ம அதை வச்சுருக்கோம். ஏன்னா அதிகாரம் என்பது இந்த மாதிரி ஆட்கள் யாரோடையும் போவதை தொடர்புபடுத்தி கொண்டால் அவருக்கான வாய்ப்புகளை இழக்கும் ஒரு களமாக மாறி இருக்கிறது என்று அவர் விவரிக்கிறார். 3 சாப்டர் அதை பற்றி இருக்கு. உங்களுக்கான வாய்ப்பை இயக்கும். இப்போ எல்லாருமே தனி மனித சுயநலவாதிகளாக தங்களையும் அறியாமல் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். உங்களுக்கு என்னங்க வேணும்? உங்கள்ட்ட என்ன இல்லை? எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்குது, டிவி இருக்குது, எல்லாம் தான் இருக்குது, அப்புறம் நான் ஏன் புரட்சிக்கு போகணும் என்கின்ற ஒரு இடத்தை நோக்கி மனிதர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். கமோடிட்டிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. இந்த கமோடிட்டி பேஸ்டு ஹியூமனிட்டியாக மாறிய பிறகு உங்களுடைய அனைத்து புரட்சி முயற்சிகளையும் சொற்கள் முறியடித்து விடும். அதனால இவன் என்னத்தை முன்வைக்கிறான்? கேட்கட்ஸில் கோ பர்சனலி டு எவ்வரி பர்சன் தியரி. இந்த தியரிக்கு பேரே கோ பர்சனலி டு எவ்ரி பர்சன் தியரி. தி சொசைட்டி ஆஃப் ஸ்பெக்டக்கிளில் இவர் ஜாதியாக பிரிக்கவில்லை. மாறாக உங்களுடைய ஃபேஸ்புக் டேட்டா, இன்ஸ்டா டேட்டா, இந்த ரெண்டுலையும் நீங்கள் யார், என்ன வேலை பார்க்குறீங்க, தொடர்ந்து நீங்கள் எதையெல்லாம் ரசிச்சுட்டு வந்திருக்கீங்க, அந்த இடத்துல உணர்ந்து நிறுத்துறாரு.
இது வரைக்கும் ஃபேஸ்புக்கில் நீங்கள் என்னெல்லாம் இப்போ இருந்தீங்க, எதையெல்லாம் நீங்கள் விரும்பி வந்தீங்க, எதையெல்லாம் நீங்கள் இது வரைக்கும் விரும்பி பார்த்துருக்கீங்க, அதிக முறை நீங்கள் எதை பார்த்துட்டே இருந்தீங்க திறந்து இந்த இடம் வரைக்கும் வர்றாரு. இந்த இடம் வரைக்கும் வரும்போது இண்டிவிஜுவலாக ஒருத்தரை டெஸ்ட் பண்ணுறாங்க. இண்டிவிஜுவலாக எடுத்துட்டு அட்டாக் பர்செப்ஷன் 1000 times வித் த சேம் பர்செப்ஷன். ஒருத்தருடைய சொந்த பர்செப்ஷன் என்ன, அவருக்கு இந்த மியூசிக் இருந்தால் பிடிக்கும், இந்த மாதிரி வந்தால் பிடிக்கும், நீல கலர் கலந்துருந்தால் பிடிக்கும், மஞ்சள் கொஞ்சம் கலந்து இருக்கணும், இந்த கான்செப்டை 1000 முறை அட்டாக் பண்ணு என்கிற இடத்தை நோக்கி. சேம் நியூஸ், டிஃப்ரெண்ட் காட்சிகள், ஒரே இதை டிஃப்ரெண்ட் காட்சிகள். தே திங்க் தே ஆர் ஒன்லி திங்கிங் பட் த தாட் இஸ் மை தாட் அப்படிங்கிற ஒரு இது. மேனிப்புலேட்டட் தாட் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, பர்கர் பீஸா நம்ம சாதாரண உணவை விட நமக்கு ஹெல்த்தி என்று நம்ப வைக்கும். பொட்டேட்டோ சிப்ஸு உலகத்தில் எவனுமே சீண்டாமல் கடந்த ஒரு காலகட்டத்தை கடந்து பொட்டேட்டோ சிப்ஸை பற்ற வச்சிங்கன்னா அது எரியும். அப்படிப்பட்ட அந்த பொட்டேட்டோ சிப்ஸை நம்ம வீடுகளில் வாங்கி விரும்பி அடிமையாகி குழந்தைகளை உண்ண வைத்தது எது? இந்த இடத்தை ஆய்வு செய்கிறார். காட்சியாக்கம் என்கிற ஒரு விஷயம் எப்படி வேலை செய்யும், அந்த குழந்தை எப்படி போய் உட்காருது, எங்கே உட்காருது, எதன் மூலியமாக உட்காருது. இந்த இடத்துல அவர் த சைல்டு சைக்காலஜி அண்ட் ப்ராபகேண்டா என்கிற இடத்தை தொடுகிறார். சைல்டு சைக்காலஜி ப்ராபகேண்டாவை வைத்துதான் விஜய் வெற்றி பெற்றார் என்கிற இடத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன். எல்லா ப்ராடக்டையுமே ஒன்று குழந்தைகளிடம் எடுத்து செல்கிறார்கள். இந்த குழந்தைங்கள்ட்ட போய் இந்த ப்ராடக்டை நீ பிராண்டா வித்துட்டீனா நீ ஃபேமிலியை பூரா கேப்சர் பண்ணிட்ட என்று எழுதுகின்றார். யூ கேப்சர் த என்டையர் ஃபேமிலி பை கேப்சரிங் த மைண்ட் ஆஃப் த சைல்டு. சார் வெரி இம்பார்ட்டன்ட் இன் ப்ராபகேண்டா தியரி. ரெண்டாவது முக்கியமானது, இஃப் யூ ஆர் கோயிங் டு கேப்சர் த உமன் ஆஃப் த ஃபேமிலி யூ கேப்சர் த என்டையர் ஃபேமிலி. இந்த ரெண்டுக்கு நடுவில் ஒரே ஒரு கான்ட்ராஸ்ட் தான் இருக்கு. சைல்டு அடி பிடிச்சிட்டின்னா சைல்டு கான்செப்ட் உமன் கான்செப்ட் ரெண்டு பேருக்கும் ஆதரவாக நீ மாறும்பொழுது மனிதனுக்கு வேற வேலையே கிடையாது அப்படின்னு மாத்துறாரு. டேட்டா பேஸ்டாக சமூகத்தை பிரிக்கிறார். ஜாதியாக பிரிக்கல, மதமாக பிரிக்கல, எதுவாகவும் பிரிக்கல. அதனால தான் எந்த ஜாதிக்காரனாலும் இங்கே மந்திரியாக இருக்கிறான், எல்லாரும் இருக்கிறான், ஆகா என்ன அருமைப்பா அப்படின்னு நம்ம பாராட்டிகிட்டே இருக்கோம். இந்த சூழலை மிக அழகாக புரிய வைக்கிற கே டிபார்டினுடைய த சொசைட்டி ஆஃப் ஸ்பெக்டக்கிள் புத்தகத்தை அனைவரும் வாசிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்போது நாம் இன்றைய விஞ்ஞானிக்குள் நுழைவோம். மறைக்கப்பட்ட டாக்டர் பி முகர்ஜி என்கிற ஒரு மாமனிதரை இன்றைக்கு உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். CSIR என்கிற ஒரு அமைப்பு தோற்றுவிக்கப்பட்ட பொழுது அவர்கள் மருத்துவத்துறையை பற்றி கவலைப்படவே இல்லை. அவர்கள் கவலைப்பட்டதெல்லாம் இந்தியாவினுடைய பொதுவான கண்டுபிடிப்புகள், அது இண்டஸ்ட்ரியோடு சேர்ந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் என்பதை தான் கண்டுபிடித்து. இந்தியாவில் மருந்துகள் என்பவை விற்பனை செய்யப்படவே இல்லை. இன்றைக்கு சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் என்ற ஒன்று லக்னோவில் உள்ளது. அதை உருவாக்கி கொடுத்த பெருமைக்குரியவர்தான் விஷ்ணு படா முகர்ஜி என்கிற இந்த மாமனிதர். இந்தியாவின் முதல் ஃபார்மா சயின்டிஸ்ட், பீப்புள் ஃபார்மா சயின்டிஸ்ட் என்று தன்னை அழைத்து கொண்டவர், மக்களுக்கான மருந்தியல் விஞ்ஞானி. 1903ஆம் ஆண்டு இவர் பராக்பூர் என்கிற மேற்கு வங்காளத்திலே பிறக்கிறார். மேற்கு வங்காளத்திலே பிறந்த பொழுது அப்பா அம்மா இருவருமே பிளேக் நோயில் இறந்து போகிறார்கள். அப்போ அவங்க அப்பா அம்மா இறந்து போகின்ற அந்த இரவில் இவரை வேணும்னே என்ன பண்றாங்க, தரத்தரன்னு இழுத்துட்டு போய் வேற ஒரு இடத்துல படுக்க வைக்கிறாங்க. அக்காவும் சேர்ந்து இறந்து விடுகிறார். ஆனா அக்கா கையில ஒரு பேப்பர் இருக்குது. எவ்வளவு கொடூரமான காட்சி பாருங்க. அந்த அக்கா கையில் இருக்கிற பேப்பரை எடுக்கிறாரு, பிரிக்கிறாரு. இவருக்கு ஆங்கிலம் தெரியவில்லை, அதில் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டுள்ளது. அப்போ அதை எடுத்துக்கொண்டு தன் ஆசிரியரிடம் ஓடுகிறார். அவரும் பிளேக் நோயில படுத்திருக்கிறார். ஆனால் அதை படித்து விட்டு ஆசிரியர் சொன்னார், 6 வயது அந்த குழந்தையிடம் சொன்னார், உன்னுடைய தாயும் தந்தையும் பிளேக் நோய்க்கான மருந்தை சேர்த்து வைத்திருக்கிறார்கள். ஒரு பாட்டில் 1/2 பாட்டில் இருக்குதான், அதை வைத்துக்கொண்டு கண்டிப்பாக நீ 6 மாதம் சாப்பிட முடியும். அதை போய் சரியான ஒரு மெடிக்கல் இதில் கொடுத்து அதுக்கு நீ பணமாக வாங்கிட்டீங்கன்னா ஏதோ கடவுள் உன்னை காப்பாற்றினார், உனக்கு பிளேக் வரல, வராமல் இருக்கிறதே பெரிய விஷயம்தான் என்று சொல்லிவிட்டு மறுநாள் காலையில் ஆசிரியர் இறந்து விடுகிறார். வீட்டுக்கு வந்த அந்த குழந்தை, அந்த சிறுவன், அதாவது மதிப்பிற்குரிய முகர்ஜி அவர்கள்
ஏறி அந்த பாட்டில் எடுக்கிறார் கையில். பாட்டிலை எடுத்துக்கொண்டு போய் அதை வைத்துக்கொண்டு அவர் 3 நாட்கள் பேசாமே உட்காந்துருக்கார். இறுதி சடங்கெல்லாம் அப்போல்லாம் ஒன்றுமே கிடையாது, கூட்டிகிட்டு போய் மொத்தமாக போட்டு எரிக்க வேண்டியதான். பேசாமே உட்காந்துருக்கார். அப்போது ஒரு ஆங்கில பள்ளியில் இணைய வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை அந்த வீட்டில் பல வகையான மனிதர்களில் ஒருத்தர் அவருக்கு சஜஸ்ட் பண்ணுறார். எனவே அந்த பாட்டில் மருந்தை விற்று ஆங்கில கல்வியை விலை கொடுத்து பெறுகிறார். அப்படி பெற்று கல்கத்தா மருத்துவக் கல்லூரியிலே இணைந்த மாமனிதராக 1922 அவர் உருவாகி வந்த பொழுது, இந்தியாவில் ஒரே ஒரு மருந்து ஒரு பாட்டில் இத்தனை விலையா? நான் உன் ஸ்கூலையே முடிச்சிட்டேனே, அவ்வளோவா விலை கொடுத்து வாங்குறாங்க இவங்க, எங்கிருந்து மருந்துகள் வருகிறது என்று பார்க்கிற பொழுது இந்தியாவில் அப்படி ஒரு தயாரிப்பு இல்லை. அப்படி ஒரு தயாரிப்பே இல்லாத பொழுது எப்படி இந்தியாவில் நாம் சாதாரண மனிதர்களிடம் கொண்டு போய் மருந்து மாத்திரைகளை நாம் கொடுக்க முடியும்? இந்த சூழ்நிலையில்தான் ஸ்ரீ ராம்நாத் சோப்ரா என்கின்ற ஒருவரை அவர் சந்திக்கிறார். அவர் வந்து பிரிட்டிஷ் ஆர்மியில் மெடிக்கல் ஆஃபீஸராக இருக்கார். 2 பேருமா போய் சைனாவில் எப்படி மருந்தெல்லாம் தயாரிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு வரதுக்காக ராம்நாத் சோப்ரா செலவில் இவர் கூட போகிறார். அதுக்குள்ளே இவருக்கும் கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி வந்துடுது. அப்படி போகின்ற பொழுது 1932 சைனாவில் தான் இவர் முதல்ல மாத்திரைன்னு ஒன்று பார்க்குறாரு. ஓ, இதுக்கு பேர் தான் மாத்திரையா? இது எப்படி கொடுக்குறாங்க? அவன் பார்த்தா பொட்டலத்தில் மடித்து கொடுக்குறான். இது எப்படி செய்கிறாங்க என்னென்னலாம் அது ஒரு கைத்தொழில் போகிறாங்க சைனாவில். அவங்களுடைய மருத்துவ முறையில் போயிட்டுருக்கு. நேராக அங்கேருந்து சோப்ரா அவளை லண்டன் கூப்பிட்டு போகிறார். லண்டன் கூட்டிகிட்டு போனால் நீங்கள் இங்கே ட்ரைனிங் எடுத்துங்க, நீங்கள் இங்கேயே ஒர்க் பண்ணிடலாம், எதுக்கு இந்தியாவுக்கு நீங்கள் திரும்பி போகணும், அதை பற்றிலாம் ஒரி பண்ணாதீங்கன்றாங்க. ஆனால் இவருடைய ஒரே நோக்கம் நம்முடைய நாட்டிலே உற்பத்தி செஞ்சால் தான் ஈஸியாக கிடைக்கும்ன்றது. அங்கே போய் அந்த மெஷினரிஸ் கான்செப்ட்ஸ் எல்லாம் கற்றுக்கொண்டு இந்தியாவுக்கு திரும்பி வருகிறார். 37 வந்து அவரும் சோப்ராவும் சேர்ந்து தொடங்கியதுதான் ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹைஜீன் அண்ட் பப்ளிக் ஹெல்த், கல்கத்தாவிலே தொடங்கப்பட்ட ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் ஒரு போதாமையாக இருந்தது. ஆனால் 300 வகையான மருந்துகளை அப்போவே அவர் தயார் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இந்தியா முழுவதும் சென்று இந்திய தாவரங்களிலும் இருந்தும் இந்திய விலங்குகளிலும் இருந்தும் இங்கேயே உருவாக்கப்பட்ட மாற்று மருந்துகளை அவர் கொடுக்க தொடங்கினார். இது வந்து தப்பு, இது ஃப்ராடு, இது வந்து டூப்ளிகேட்டுன்னு சொல்லி அவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் 42 அரெஸ்ட் ஆகி உள்ளே போனவர் இந்திய விடுதலையோடு வெளியே வருகிறார். வெளியே வந்ததும் அவருக்கு வந்து என்ன செய்யறதுனே தெரியல. தன்னோட இன்ஸ்டியூட்டுக்கு போகிறாரு. இன்ஸ்டியூட்டில் ஒரு 10-15 பேர் உட்காந்துருக்காங்க, எல்லாம் புது ஆளுங்களாக இருக்காங்க. இவர் தான் முகர்ஜிங்கிறத ஒருத்தர் கண்டுபிடிக்கிறாரு. முகர்ஜி சாப் அப்படின்னு ஓடி வந்து காலில் விழுறாரு. இவருடைய இதிலேயே ஒர்க் பண்ணதுலேயே இளைஞராக இருந்தவர் இப்போ ஒரு பெரியவன் ஆகிட்டார். இருவருமாக இணைந்து முள்ள ஒரு மாத்திரைகளை உற்பத்தி செய்கிற ஒரு நிறுவனத்தை கட்டமைக்க முயற்சி பண்ணுறாங்க. அப்போ தான் அவருக்கு இவன் சொல்கிறான், அந்த இளைஞன் சொல்கிறான், நீங்கள் செஞ்சதெல்லாம் கரெக்டு, ஆனால் நீங்கள் பேட்டன்ட்டுன்னு ஒன்று வாங்கணும். மருத்துவத்தில் பேட்டன்ட்டாக இருக்குது, என்னடா அநியாயம் பண்ணுறீங்க, பொது மருத்துவத்தில் பேட்டன்ட் கொடுத்தீங்கன்னா அது விலையாக மாறிடுமே அப்படிங்கிறாரு. தன்னுடைய 300 நோய்களுக்கான மருந்தியலையும் அப்படியே எடுத்துக்கிறாரு. வாங்க போகலான்னு கூப்பிட்றான். டெல்லிக்கு போகிறாங்க. அங்கே போய் மத்திய அரசினுடைய மருத்துவ அதிகாரிகளை எல்லாம் மீட் பண்ணிட்டு வரும்பொழுது தான் ஒரு கட்டத்தில் சரி நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அழகான ஒரு வேலை செய்கிறார். தன்னுடைய இந்த மருந்துகளினுடைய பேட்டன்ட் கான்செப்ட்ஸை பூரா மக்களுக்கு நான் எழுதி வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு இந்தியாவில் இன்றைக்கும் 300 வகையான மருந்துகள் இலவசமாக கிடைக்கும் அளவிற்கு அந்த இது வேலை செய்யுது. இந்த மருந்தெல்லாம் தாண்டி இப்போ வந்து போச்சு. இந்த மருத்துவத்துறையில் 2 விஷயங்கள் சாபம் என்று அறிவித்தார் மரியாதைக்குரிய முகர்ஜி அவர்கள். ஒன்று, நீங்கள் மருந்து கண்டுபிடிப்பை எப்போது உரிமத்தோடு இணைத்தீர்களோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனியும் பயங்கரமாக கொள்ளடிப்பாங்க. 2வது, இந்த மருந்துக்கு இந்த நோய் தீர்ந்த பிறகும், நோய் தீர்ந்து போச்சா, முடிஞ்சிருச்சா, 4 மாத்திரை போட்டாரா, இறங்கிடுச்சா, நிறுத்து, இதை ஏன்னா 15 நாளைக்கு எழுதி கொடுக்குறீங்க, இதை ஏன்னா 20 நாளைக்கு எழுதி கொடுக்குறீங்க என்கிற ஒரு கேள்வியை அவருடைய கடைசி பேப்பர் எழுப்புகிறது. மொத்தம் 151 பேப்பர். ஒய் மெடிசன்ஸ் ஆர் டூ மச் இன் இந்தியா அப்படிங்கிற ஒரு பேப்பர். 15 நாளைக்கு தொடரும்போது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் வந்து 100 mg கொடுக்குற ஒரு மாத்திரை திரும்ப அந்த நோய் வந்ததுன்னா நீங்கள் 250 mg தான் கொடுக்கணும். திரும்ப நீங்கள் அந்த 15 நாள் எடுத்துகிட்டு அந்த நோய் ஒரு காலி ஆகிடுச்சு அப்பாடின்னு வீடு, அப்புறம் 15 நாள் கழிச்சு திரும்ப வந்ததுன்னா நீங்கள் 500 mg தான் எடுத்தாகும்.
இந்த எம்ஜி கான்செப்ட்ஸ் இது வந்து இந்தியாவினுடைய மருத்துவத்துறையை கார்ப்பரேட் கைகளில் கொண்டு போய் கொடுக்கும் என்று 1967 எழுதியவர் மரியாதைக்குரிய முகர்ஜி அவர்கள். இதை ஞாபகப்படுத்தி முகர்ஜி போன்றவர்களினுடைய அற்புதமான தியாகங்களை நம் அறிவியல் வரலாற்றில் இணைக்க வேண்டும் என்பதையும் இங்கு பதிவு செய்வோம். இப்போது நாம் நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து வெளிவந்த இன்னொரு அற்புதமான இதழுக்குள் நுழைவோம். சூரியோதயம் என்கிற இதழ். இந்த சூரியோதயம் என்கிற இதழ் ஆரம்பத்தில் விஜயா சூரியோதயம் என்று அழைக்கப்பட்டது. இந்த இதழை தொடங்கியவர் சுப்பிரமணிய பாரதியார் என்கிற நம்முடைய அற்புதமான தேசிய கவி பாரதியார் அவர்கள். அப்போதே 5000 சந்தாதாரர்கள் இந்த பத்திரிகை இருந்தாங்களாம். இந்த பாண்டிச்சேரியிலிருந்து அவர் வெளியிட்டார். 1909-10 தொடங்குது. இதற்கு முன்னால் சூரியோதயம்னு ஒரு இதழ் இருந்தது என்று அவர் கேள்விப்படுகிறார். 1869 திரு வெங்கடசாமி பண்டிதர் முதல் தலித் இதழ் என்று சூரியோதயம்னு ஒரு இதழ் தான் நடத்துறாரு என்று பாரதியார் பதிவு செய்கிறார். எங்கே படித்தோன்னு பாரதியார் எழுதுறாரு, நான் பண்டிதர் அயோத்திதாசர் ஒரு இதழ் எழுதியை படித்தேன், அதே தலைப்பை இந்த இதழுக்கு வைக்கிறேன் அப்படின்னு வைக்கிறார். இதெல்லாம் வந்து பாரதியினுடைய இது. அப்போ பாரதி இந்த பெயரை பிடித்து கொண்டார். சூரியோதயம் என்கிற இதழை நடத்துறார். நானாவித அறிவுக்கான பத்திரிகை அப்படின்னு பேர் வைக்கிறார். பாரதி அறிவியலை நானாவித அறிவு என்று அழைக்கிறான். ரேடியோவை பற்றின ஒரு கவிதை, காற்றேவா போன்ற வசன கவிதைகள், இதெல்லாம் பாரதியில் எழுதுகிறான். அதை விட மிக மிக முக்கியமானது மதிப்புக்குரிய சிந்தனை சிற்பி சிங்காரவேலர், அறிவியலின் தமிழின் பிதாமகரான நம்முடைய சிங்காரவேலர் அவர்களுடைய முதல் அறிவியல் கட்டுரை இந்த சூரியோதயம் இதழில் தான் வெளிவந்திருக்கிறது தோழர்களே. அதை விட அருமை சிங்காரவேலர் செய்த இன்னொரு அற்புத சாதனை. இந்த சூரியோதயம் இதழில் நீங்கள் வந்து இப்போ மிச்சம் இருக்கிற இதழ் பார்த்தீங்கன்னா ஒரு 4 இதழ் இருக்குது, பாண்டிச்சேரியில் வச்சுருக்காங்க. அந்த பாண்டிச்சேரி இதில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அரசு நூலகம் ஒன்று இருக்குது, ரொமாண்டோலாண்ட் நூலகம் ஒன்று இருக்குது. 2 நூலகத்திலையுமே நீங்கள் இதனுடைய காப்பீஸ் பார்க்கலாம். ருச்சிராம் சஹானின்னு ஒரு சயின்டிஸ்ட்டுங்க, பஞ்சாபை சேர்ந்தவர். அவர் என்ன பண்ணுறாரு, ஊர் ஊராக போய் மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக ஒரு டென்ட் போடுவாராம், ஃபுல் ஊரையும் கூட்டு உட்கார வச்சுருவார். அந்த சாமியாருங்க அவன் இவன் பண்ணுற அநியாயத்தெல்லாம் தட்டி கேட்குற மாதிரியான உண்மையான சயின்ஸு இதான் அப்படின்னு விளக்குகின்ற, நம்ம இப்போ செய்கிறோமில்ல மந்திரமா தந்திரமா, அதை நடத்துவாராம். எப்போ சார்? 1917, 1909, 1910. அவரை சிங்காரவேலர் பேட்டி எடுக்கிறாரு. பேட்டி எடுத்து அந்த சூரியோதயம் பத்திரிகையில் போட்டிருக்காங்க சார். அப்போ எந்த அளவிற்கு ஒரு அருமையான மெய்ப்பாடோடு இப்படி தாண்டா போகணும் என்கிற ரூட்டில் மிக சிறப்பாக இந்த இதழ் வந்தது என்பதை சிந்தித்து பார்ப்போம். தமிழின் அறிவியலை ஆதரிப்போம். இப்போது நாம் இன்றைய புத்தகத்திற்குள் நுழைவோம். இன்றைய புத்தகம் த லேப் கேர்ள், மிக சிறப்பான புத்தகங்களில் ஒன்று. இது வந்து பார்த்தீங்கன்னாக்க நேஷ்னல் புக் கிரிட்டிக் சர்க்கிள் அவார்டுன்னு ஒரு அவார்டு எவ்ரி இயர் கொடுத்துக்கிட்டே இருப்போம். இந்த NBCCW அதுக்கு பேர். இந்த அவார்டை எந்த புத்தகம் வாங்கினாலும் நான் அதை வாங்கிப்படுத்தி விடுவேன். ஏன்னா அருமையான அறிவியல் நூலாக இருக்கும். இது வந்து ஹோப் ஜஹரான் என்கிற அந்த பெண் விஞ்ஞானி நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு சொத்து இந்த புத்தகம். 3 பாகங்களாக இந்த புத்தகம் எழுதப்பட்டுள்ளது. உண்மையில் பார்த்தீங்கன்னாக்கா விண்டேஜ் புக்ஸ் தான் இதை வெளியிட்டிருக்காங்க. ஆஸ்டின் மினோசெட் அப்படிங்கிற ஒரு காலேஜில் அவங்க அப்பா வந்து ஒரு பாட்டனிஸ்டாக இருக்கார். அந்த லேப்லேயே வளர்ந்த ஒரு பொண்ணு இவங்க. அதனால தான் லேப் கேர்ள். இது இவங்கள பற்றின கதைன்னு நினச்சிடாதீங்க, இது இவங்கள பற்றின கதை இல்லை. அதில் என்ன ஒரு பியூட்டி, ஜியோபயாலஜி அப்படிங்கிற புது சப்ஜெக்டை உருவாக்கியவர் இந்த பெண்மணி. ஜியோபயாலஜி அதுக்குள்ள பேலியோபயாலஜி அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த உலகம் தோன்றி வளர்ந்ததற்கு தாவரங்கள் தான் காரணம். இன்றைக்கி நாம் இருக்கிறோம்னா தாவர உலகம் கண்டிப்பாக படிப்படியாக டார்வின் முறைப்படி பரிணாம வளர்ச்சி அடைந்ததால் அதன் தொடர்ச்சியாக இந்த உயிரினங்கள் தோன்றி கடல்லிருந்து மேலே வந்து இன்றைக்கி மனிதன் வரை வந்து இருக்கிறது. அதில் என்ன ஒரு பியூட்டினா, அவங்க எடுத்த உடனே என்ன சொல்கிறாங்க தெரியுமா, முதல்ல மரம்லாம் அழிஞ்சிருச்சு, காடெல்லாம் அழிஞ்சிருச்சுன்னு புலம்புறதை நிறுத்துங்கப்பா, அறிவில்லை அப்படின்னு கேட்குறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? தாவரம் எல்லாம் என்ன ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சிங்களா?
அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஐயோ இப்படி ஆயிடுச்சு பாருங்கள் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிற இடத்துல ஒரு நம்பிக்கையான ஒரு விதை. வாழும் ஒவ்வொரு மனிதனுக்கும் சார், வாழும் ஒவ்வொரு மனிதனுக்கும், பிறக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் 200 மரங்கள் இருக்கான் இந்த உலகத்தில். பயப்படாதீங்கன்றாங்க. ஃபார் ஒன் மேன் தேர் ஆர் 200 ட்ரீஸ். இதை விருத்தி பண்ணுங்க, ஆனால் அழிஞ்சிருச்சுன்னு புலம்பிட்டு இருக்காதீங்க. இவங்க சொல்லியிருக்கிற பிளான்ட் டாமினேட் லைஃப் ஆன் லேண்ட் என்கிற ஒரு வரி லா விதி, அவர்கள்தான் த ட்ரூ ரூலர்ஸ் ஆஃப் எனி ஈகோசிஸ்டம். தாவரங்கள் தான். தாவரங்கள் இல்லாத ஒரு ஈகோசிஸ்டம் இருக்கவே முடியாது, பாலைவனம் உட்பட. அங்கே கண்ணுக்கு தெரியாத அல்லது தாவரங்கள் எப்படி படர்ந்திருக்குங்கிறது வேணால் வேறுபடுமே தவிர, கடல் அடியாக இருந்தாலும் தாவரங்கள் தான் அங்கே ஆட்சி புரிகின்றன. அவங்க இல்லைனா உயிர்கள் எதுவுமே இல்லை. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இவங்க சொல்கிறாங்க, விதை இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு ஆச்சரியமாக சொல்லணுங்க. இந்த விதையை நீங்கள் வேஸ்ட்டிங்க, விதையை வச்சு தண்ணி ஊற்றுருவான் நம்பாள், 3 நாள் அது வளரணும், இதெல்லாம் ஒத்துக்க மாட்டான், தோண்டிடுவான். சில விதைகள் சில மாதம் காத்திருக்கும். சில விதைகள் இவங்க சொல்கிறாங்க, ஒரு செடி அதனுடைய விதை 60 வருஷம் காத்திருக்குமா முதல் வேர் விடுவதற்கு. பல ஆண்டுகள் காத்திருக்கும். 3 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அதுக்கு. சில விதைகள் 100 ஆண்டுகள் வரை காத்திருக்கும் முளை விடுவதற்கு. அதில் மூங்கில் நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, முதல் 5 ஆண்டுகள் கீழ் நோக்கி வளர்ந்துட்டு இருக்கும். நமக்கு அது மேலே வளர்றதே தெரியாது, குச்சி மட்டும்தான் இருக்கும். கீழே நோக்கி வளர்ந்துகிட்டே இருக்கும் 5 வருஷம் மூங்கில். 6ஆவது வருஷம் ஆரம்பிச்சதுன்னா 3 வாரத்தில் 100 அடி ஓடிடும். இது மூங்கிலினுடைய நிஜமான வாழ்க்கை. அதில் கூட அவங்க ஒரு இக்கு வைக்கிறாங்க, மூங்கிலுக்கே அப்படி அசந்துட்டீங்களே, நீங்கள் பார்க்க வேண்டியது 5 வருஷம் இல்லை, 2 நூற்றாண்டுகள் கழித்து வளரும் விதைகள் உள்ளன. என்ன அழகாக இருக்குது அதெல்லாம் படிக்கிறதுக்கு. அதை விட ஃபஸ்ட்டு ரூட் வெளியே வருது இல்லை, அது கரெக்டான நியூட்ரியன்ஸ், கரெக்டான வாட்டர், கரெக்டான கான்செப்டில் வெளியே வரலன்னா செடியை சேர்த்துடும். அந்த முதல் ரூட்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃப்ரெஜைல் என்று அதை அழைக்கிறாங்க. ஃப்ரெஜைல் ஹவர்ஸ். அதை விட அழகான விஷயம் என்ன தெரியுங்களா, ஒரு மரத்தை வெட்டுறீங்கன்னு வச்சுங்களேன், அதில் ரிங்ஸ் இருக்குல்ல, அந்த ரிங்ஸ் நம்மால் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா, அது எத்தனை ரிங்ஸ் இருக்கோ அத்தனை வயசு அப்படின்னு நம்ம கேஷுவலாக சொல்லிடுவோம் இல்லையா. மரம் எழுதிய சுயசரிதை அதில் உள்ளது என்று இந்த புத்தகம் சொல்கிறது. அந்த மரம் எழுதிய சுயசரிதை எப்பெல்லாம் வறட்சி இருந்தது இந்த ரிங்கை பார்த்து சொல்லிடுவாங்களாம் அவங்க. எப்பெல்லாம் வெள்ளம் வந்தது சொல்லிடுவாங்களாம். எப்பெல்லாம் தீ பற்றியது சொல்லிடுவாங்க. எப்பெல்லாம் நல்ல growth இருந்தது, எந்த வருஷம்லாம் நல்லா இருந்தது, எப்பெல்லாம் நிறையா நான் பழுத்தேன், எப்பெல்லாம் நிறையா பூ பூத்தேன், எப்பெல்லாம் நிறையா இலைகள் வந்தது. தன்னுடைய முழு வரலாறையும், எப்படி தமிழில் ஒரு புளிய மரத்தின் கதை போன்ற நாவல்கள் உள்ளதோ, எப்படி சோவியத் யூனியனுடைய அற்புதமான நாவல் ஒரு பார்த்தீங்கன்னா 5 தலைமுறையை வளர்த்த ஒரு மரம் பற்றிய நாவல்களாக இருக்கும். அது மாதிரி ஒரு முழு மரத்தினுடைய சுயசரிதையே அந்த தண்டு பகுதியினுடைய ரிங்ஸ்குள்ளே இருக்குது என்று அவர்கள் சொல்லும் பொழுது சிலிர்த்து போய் கண்களில் கொஞ்சம் ஈரம் கசிவதை என்னால் நிறுத்த முடியவில்லை. அதை விட அழகு, ஒரு இலையும் அவங்க சொல்கிறாங்க எப்படி சன்லைட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும், எந்த ஆங்கிளில் இருக்கணும், என்ன மாதிரி மிஷினரி அதுக்குள்ளே ஒர்க் பண்ணணும், அதுக்கு என்ன சப்போர்ட் வேணும், அது எப்போ எவ்வளோ தூரம் போகணும், இதுக்கு உட்காந்து பட்ஜெட் போடுமா மரம். ஒரு இலைக்குங்க பட்ஜெட் போட்டு முறைப்படி இது இப்படி தான் வரணும்னு முடிவு பண்ணி அப்படி கொண்டு போய் அதை நிறுத்தலாம். ஒரு மரத்துக்குள்ளே எத்தனை விஷயம் இருக்குது பாருங்கள். இப்போ மரம், புதர், கொடி, படரும் கொடி, இப்படி நம்ம வளர்த்துக்கிட்டே போகிறோம் இல்லையா. இப்படி தான் நம்ம வகையை பார்த்துருக்கோம். ஆனால் இவங்க சொல்கிறாங்க ஓராண்டு மரம், ஈராண்டு மரம், அப்புறம் பல்லாண்டு வளரும் மரம், அப்புறம் இந்த மாதிரி அவங்க கொண்டு போயிட்டே இருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு மரமும் ஒரு மனிதன் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய நம்பிக்கை கதையை கொண்டது. இந்த மாதிரி ஒரு தாவரியல் புத்தகங்கள் எழுதப்பட்டால் எப்படிப்பட்ட ஒரு மிக அற்புதமான ஒரு விஷயமாக பள்ளிக்கூடங்கள் மாறும் என்பதற்கான உதாரணமாக நான் இந்த புத்தகத்தை சொல்லுகின்றேன். இப்போது நாம் இன்றைய இந்திய கண்டுபிடிப்பாளருக்கு நுழைவோம். இந்திய கண்டுபிடிப்பாளராக
நான் அறிமுகம் செய்ய விரும்புகின்ற மாமனிதர் டாக்டர் விஷால் ராவ் என்கிற ஒருவர். அற்புதமான இந்திய கண்டுபிடிப்பாளர் மட்டுமல்ல, ஆச்சரியப்படத்தக்க இந்திய கண்டுபிடிப்பாளர். இவர் தொண்டை புற்றுநோய் வந்தவர்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஆப்ரேஷன் ஆனதுக்கப்புறம் அவங்களால பேச முடியாது, அவங்களுடைய குரலையே அவங்க இழந்துருவாங்க. இவர் ஒரு அருமையான கருவி ஒன்றை கண்டுபிடித்திருக்கிறார். கிட்டத்தட்ட வெளிநாட்டிலிருந்து தருவிக்கப்பட்ட 60,000 1.5 லட்சம் வரைக்கும் ஆகும் அந்த கருவியை பொருத்துவதற்கு. அப்படி இருந்த ஒரு கருவியை எப்படி நம்ம இந்தியர்களுக்கு பொருத்த முடியும்? இந்த த்ரோட் கேன்சர் அந்த வாய்ஸ் பாக்ஸ் என்று சொல்லுவார்கள், அந்த லாரிங்ஸ், அந்த இடத்துல சர்ஜரி மூலிமா உள்ள பொருத்த வேண்டிய கருவி. சில பேர் வாழ்க்கை முழுக்கவே அந்த பணம் இல்லாததுனால அதை பொருத்திக்காமல் அப்படியே இருந்துருவாங்க, பேசாமையே இருந்து இறந்து போயிடுவாங்க. இப்படி தான் அவர் பார்த்துருக்கிறார். பெங்களூரில் தன்னுடைய மருத்துவமனையை வைத்திருக்கின்ற டாக்டர் விஷால் ராவ் அவர்கள் ஒரு கட்டத்தில் தலாய் லாமாவை சந்தித்த பொழுது, அப்போது அவர் புத்த மத இதோட போய் சந்தித்த பொழுது தலாய் லாமா சொல்லியிருக்காரு, நீங்கள் வேணால் பாருங்கள், நீங்கள் ஏதோ தேடிட்டே இருப்பீங்க, நீங்கள் தேடி ஒரு கருத்துக்குள்ளே போகிறதில்ல, நீங்கள் தேடிட்டு இருக்கும்போது அந்த கருத்தை உங்களிடம் சேரும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லியிருக்காரு. ஒரு நாள் அவருடைய அவருடைய ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா, அதோட செக்ரட்டரிக்கே செக்யூரிட்டிக்கே பார்த்தீங்கன்னா த்ரோட் கேன்சர் போச்சு. அந்த செக்யூரிட்டிக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் அவருக்கு அந்த குரல் இதை பொருத்தணும்னா 2 லட்ச ரூபா கண்டிப்பாக செலவாகும், பணம் இல்லை. அப்போ இவருக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்கார். இந்த நண்பர் பார்த்தீங்கன்னா அவர் எலக்ட்ரானிக் துறையில் இருக்கக்கூடியவர். இவர்கிட்ட ஒரு பழக்கம் என்னென்னா, நம்முடைய விஷால் ராவ்கிட்ட பைக் லவ்வர். அவர் நாடு முழுக்க பைக்கில் சுற்றுறதுங்கிறது ஒரு பெரிய ஹாபி அவருக்கு. அப்போ கூட வரக்கூடியவர் தான் அந்த நண்பர். அவர் என்ன சொல்கிறாரு, நீ ஒன்று வேணாம், நம்ம பைக்கில் ஒரு ரவுண்ட் அடிப்போம், நம்ம ஈஸியாக நம்ம பணம் பெற்றுடலாம், இந்தியா முழுக்க நாங்கள் இந்த விஷயத்துக்காக போகிறோம், மக்கள் கூடுங்க தயவுசெஞ்சு சொல்லிட்டு 2 நாளில் ஒரு 10 நாளில் வசூல் பண்ணிடலாம், பயப்படாதான்றாரு. இவர் என்ன சொல்கிறாரு, அதுக்கு மாற்றா ஒரே ஒரு செக்யூரிட்டிக்கு நம்ம கொடுத்துருவோம், ஒரு மனிதருக்கு நீ கொடுத்துருவோம், எல்லாரையும் நம்ம எப்படி இதே மாதிரி நம்ம என்ன ஃபண்ட் ரைசிங்காக பண்ண முடியும் என்று பேசி கொண்டிருக்கும் பொழுது அந்த எலக்ட்ரானிக் என்ஜினியரும் டாக்டரான இவரும் இணைந்து அந்த இரவு முழுவதும் பேசியதில் ஒரு கருவி உருவானது. அந்த கருவி மிக அழகாக ஒரு சின்ன டிவைஸு, அது ஆர்ம் வாய்ஸ் ப்ராசஸர் என்று பேர் வைக்கிறார். இந்த ப்ராசஸர் 25 ரூபாங்க, நம்ப மாட்டீங்க, வெறும் 25 ரூபா தான். அதை சாதாரணமாக எந்த டாக்டர் வேணாலும் சின்ன ப்ரொசீஜர் மூலிமா இங்கே வச்சு கனெக்ட் பண்ணி விட்டுறலாம். அது உணவு குழாய்க்கு போகின்ற விண்டு பைப்லைனில் இருந்து காற்றை எடுத்துக்கொண்டு இங்கே அது அந்த ஒளி, வயிற்றிலிருந்து வரும் அனைத்து ஒளியையும் சொற்களாக மாற்றுகின்ற ஒரு சாதனையை புரிகிறது. இந்த 25 ரூபீஸ் அப்படின்னு வந்த உடனே இதை எப்படி உற்பத்தி செய்வது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகும்போது மிக கடினப்பட்டு இவங்க இல்லை அப்படிலாம் கொடுக்க முடியாது, நீங்கள் ஒத்தரே பண்ணி நீங்கள் பண்ண முடியுமே தவிர மற்றவங்க அப்படின்லாம் ஒரு கேள்வி வந்தது. 3 கார்ப்பரேட் நிறுவனங்கள் இவரிடம் அதை எங்கள்கிட்ட கொடுத்துருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், எல்லாருக்கும் ரீச் பண்ணுவோம், 25 ரூபாய்க்கு ரீச் பண்ணுவியான்னு இவர் கேட்குறாரு. ஏன்னா இது எனக்கு ஆக்கிறதுக்கு 25 ரூபா தான் ஆச்சு, இது மேலே ஆகல, நீ எவ்வளோ சார், அது நாங்கள் எங்கள் கார்ப்பரேட்டில் முடியும், சாரி என்று அனுப்பி விடுகிறார். இவருடைய அற்புதம் என்னவென்றால், விஷால் ராவ் அரசாங்கத்திற்கு தன்னுடைய உரிமத்தை கொடுத்து விட்டார். எனவே அரசாங்கமே இதை தயார் செய்து அதே 25 ரூபாய்க்கு இன்றைக்கு அனைத்து கேன்சர் சென்டரிலும் இதை கொடுத்து கொண்டிருக்கிறது. நாம் நினைத்தால் அனைவருக்குமான ஒரு பொருளை கண்டுபிடிக்க முடியும் என்பதற்கான முன்னுதாரண மனிதர்களில் ஒருவராக நான் டாக்டர் விஷால் ராவை முன்வைக்கிறேன். அரசியல் தோழர்களே, அனைத்தும் அறிவியல். நன்றி.